மலையாள திரையுலகையோட முன்னணி நடிகரான நிவின் பாலி மீது ஒரு இளம்பெண் ஒருவர் வந்து பாலியல் புகார் அளிச்சிருக்காங்க. இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் மீதான வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இதை தொடர்ந்து அதற்கு உடனடியாக நடவடிக்கை ஏற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த சம்பவத்துக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமே கிடையாது, அவங்க வேணும்னே என் மேலே குற்றம் சாட்டியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விளக்கத்தை வந்து நிவின் பாலி கொடுத்துருக்கிறாரு. முக்கியமாக இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேரளாவில் நீதிபதி ஹேமா கமிட்டி வெளியிட்ட அறிக்கையில் வந்து தொடர்ந்து அமைக்கப்பட்ட சிறப்பு விசாரணை குழுவிடம் வந்து பார்த்தீங்கன்னா, பல பெண்கள் பல சினிமா பிரபலங்கள் மீது ஒரு வெளிப்படையான குற்றச்சாட்டுகளை வந்து முன் வச்சிருக்கிறாங்க. ஸோ அதை தொடர்ந்து எக்கச்சக்கமான மலையாள நடிகர்கள் மீது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அவங்க பாலியல் துன்புறுத்தி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து நடந்திருக்குது. அதில் இப்போ வந்து நிவின் பாலியுமே வந்து ஆட் ஆயிருக்கிறாரு அப்படின்றது வந்து எல்லாத்துக்குமே ஷாக்காக இருக்குது. பட் அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நிவின் பாலி வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. நேரம் பிரேமம் உள்ளிட்ட பல படங்களில் நடித்து தமிழ் சினிமா ரசிகர்களை மனம் கவர்ந்த மலையாள நடிகர் நிவின் பாலி மீது இப்போ ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வந்திருக்குது. அதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. முக்கியமாக தன்னை பற்றி அவதூறு பரப்பியவர்களை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும், சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமாக வந்து இளம் பெண்ணும் பாலியல் தொல்லை வந்து கொடுத்தேன் அப்படின்னு வந்து கூறுவதில் வந்து துளியளவு உண்மையே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து நிவின் பாலி வந்து சொல்லியிருக்கிறாரு. முக்கியமாக இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் ஷூட்டிங் ஒன்றின் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா ஹீரோயினாக நடிக்க வாய்ப்பு தருவதாக கூறி தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவர் தான் வந்து நிவின் பாலி அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டியிருக்காங்க. அந்த இளம் பெண் வந்து பாத்தீங்கன்னா நிவின் பாலி உட்பட 6 பேர் வந்து கிட்டத்தட்ட குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. நிவின் பாலி மற்றும் அவருடன் இணைந்து விவகாரத்தில் வந்து சம்பந்தப்பட்டுள்ள 6 பேரையுமே வந்து ஜாமீனில் வெளிவர முடியாத அளவு பிரிவின் கீழே வந்து சட்டப்படி வந்து விசாரணை செய்யணும், அவங்களுக்கு வந்து கடும் தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லியிருக்காங்க. பட் இது எல்லாத்துக்குமே வந்து நான் காரணம் கிடையாது, அவங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லி நிவின் பாலி சொல்லியிருக்காரு.